ஹலோ பட்டோஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவினா இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த படம் தான். நம்ம வீரதீர சூரன் படம் தான் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பாகம் 2 ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாகம் 1 ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கிடையாது நண்பா. 2022 வந்த இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் சாப்டர் 1 ரிலீஸ் ஆகலை. இந்த படம் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டுங்கிற பேரில் என்னடா ட்விஸ்ட் எங்களுக்கு வைக்க சொன்னோம்னா உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் பாவிகளா மொத்த படமுமே ட்விஸ்டா அப்படிங்கிற லெவலில் இருக்கும். டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நண்பா, உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் படம்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய தாபால ஓப்பன் ஸ்க்ரீனில் படம் ஓடிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கன் ஷாட்டும் பாம் பிளாஸ்ட்டும் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம அரவிந்த சாமியை அப்படியே ரத்த வெள்ளத்தில் கீழே விழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிச்சுவை காட்டுறாங்க. அவங்களோட லவர் கல்யாணி வந்தோடனே, டேய் ஸ்வீடனுக்கு கோல்டன் விசால 2 டிக்கெட் ரெடியாக இருக்குடா, ஆனால் மொத்தம் 2 லட்சம் யூரோ கேட்குறாங்கடா, என்ன பண்ணுறதுனே புரியலனா. ஏய், நார்மல் டிக்கெட்டில் நார்மல் விசா எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நீ போய் கோல்டன் விசாவை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா சரி விட்டுரு, உன்ட்ட அதை பற்றி பேசலை, உனக்கு வர பிடிக்கலன்னா விடு, என்னை நீ மைண்ட் அப்செட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் உங்கள் சாச்சா எதுக்காக வர சொன்னாருன்னா, தெரியல என்ன வேலை என்னன்னா, டேய் தயவுசெய்து சொல்கிறேன், ஏதாவது இல்லீகலான வேலைனா வேணவே வேணான்னு சொல்லி விட்டுரு, அப்புறமேட்டுக்கு அவங்க கொடுத்தாங்க என்னால் மறுக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்மளுக்கு கார் வந்து நிற்குது. சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புனாருன்னா, என்னடா சொல்கிறா வாழ் கல்யாணி, விட்டா ஸ்வீடனுக்கு பறந்து போயிருன்னு சொல்கிறா சாச்சானா, விட்டுறாதரா, அவதாண்டா உன்னோட லக்கி பேர்டு, அவளை எப்படியாவது இறுக்கி பிடிச்சிக்கோ அப்படின்றாரு. அங்கே அவரோட காரு ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போனால் அந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சாச்சா எதுவும் பிரச்சனை வந்துடாதுல, டேய் உனக்கு பிரச்சனை வர மாதிரி வேலைக்கு நான் கூட்டிகிட்டு போவேனா, உனக்கு பணம் தேவைங்கிற, போய் பாரு, என்ன வேலைன்னு கேளு, செட் ஆனிச்சுன்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு, நீ பாரு நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. உள்ளே வந்த உடனே ஸ்ரீதரன் என்ன வேலைன்னு சொல்லி சொன்னாரான்னு அவங்க கேட்டா, இல்லை சாச்சா வேலை என்னன்னு சொல்லலை, அமௌண்ட்டு மட்டும் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னா. நீ எல்லாரையுமே பேசியே மயக்கிருவேன்னு சொல்லிட்டு சாச்சா சொன்னார். அவருக்கு டேபில் ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டு, இந்த ஆளோட தான் நீ ஃப்ரெண்ட் ஆகணும்னா, இந்த ஆள் ஏன் டைப் மாதிரியே இல்லைன்னா, இந்த ஆள் யார் டைப்புமே இல்லை, அதான் பிரச்சனை. அசைனர் தெரியுமா அப்படின்னா, இல்லை தெரியாதுன்னா, நம்ம பாம்பே டு பெங்களூரில் அவருக்கு தெரியாமல் 1 கிராம் கோல்டு கூட போக முடியாது, அவர் தான் இங்கே கோல்டு கிங்கு. அவர் கடைசியாக ஒரு கோல்டு டீலிங் பண்ணும்போது அங்கே நடந்த கன் ஃபயரில் அவர் இறந்துட்டாரு. அங்கேருந்து 30 கோடி ரூபா மதிப்புள்ள கோல்டு என்ன ஆணுச்சுன்னே தெரியல. இவன் பேர் டேவிடு, நம்ம அசைனருக்கு ரைட் ஹேண்டு, எல்லாமே இவன் தான். இவனை செல்லமா அவர் தாவூதுன்னு கூப்பிடுவாரு. இவன் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டான், அந்த கோல்டு எங்கே இருக்குங்கிறதே தெரியல. அதுக்கு காரணம் அவன் தலையில் இருந்த புல்லட்டாக இருக்கலாம், இல்லையா அந்த ஷாக்கில் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இவன் நடிக்கலை. ஏன்னா இவன் படக்கூடாத கஷ்டம் எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டான். ஒருவேளை நடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்னும் எங்கள்கிட்ட மாட்டியிருப்பான். இந்த டேவிடுக்கு குடும்பம் எதுவும் இல்லையான்னு நம்ம கிச்சு கேட்டோம்னா, உன்னே மாதிரி தான், சாச்சாக்கு எப்படி கிச்சுவோ அதே மாதிரி அசைனருக்கு டேவிடு. கடைசியாக உனக்கு 1 மாதம் டைம் கொடுக்குறோம், இது லாஸ்ட் சான்ஸு. அந்த 1 மாதத்துக்குள்ளே நீ அவன்கிட்ட ஃப்ரெண்டாக பழகி அவனுக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உனக்கு 25 லட்சம். ஒருவேளை கொண்டு வர முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உனக்கு 5 லட்சம். ஆனால் நீ எப்படியாவது கொண்டு வரணும், அதுதான் உன்னோட வேலை அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே நம்ம கல்யாணி சத்தம் போடுறாங்க, நான் ஏற்கனவே சொன்ன இல்லீகலான வேலை எதையுமே எடுக்காத செய்யாதன்னு. இத்தனை வருஷமா ஞாபகம் வராது, இந்த 1 மாதத்துல நீ எப்படா ஞாபகத்துக்கு கொண்டு வருவேனா, நம்மளுக்கு வெளிநாடு போகிறதுக்கு பணம் வேணும்ல, நான் முயற்சி பண்ணுறேன், கிடைச்சா நம்மளுக்கு 25 லட்சம், இல்லைனாலும் 5 லட்சம் கிடைக்குதுல்ல, நீ ஏன் கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன். டேய் எனக்கு ஏதோ பயமாக இருக்குடா, உனக்கு ஏதோ நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தப்பாகவே எனக்கு தோணுதுடானா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு மீறி எதுவாக இருந்தாலும் நம்ம சாச்சா பார்த்துக்குவாரு. அம்மா அந்த ஆள் இப்போ எங்கடா இருக்காரு அப்படின்னு காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் அங்கே சோலேன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஓடுது. அங்கே நம்மளுக்கு பார்க்கறதுக்காக போனோம்னா ஃபோனில் நம்மளுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது தான் காமிக்கிறாங்க. அங்கே பாப்கார்ன் போட்டுட்டு இருக்கிறது நம்ம அரவிந்த சாமி. அவரை தான் இவர் பார்க்க வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் ஹிந்திலேயே நம்மளுக்கு பேசிட்டு, பாப்கார்னில் கேரமல் இருக்கா அது இருக்கான்னு கேட்டுட்டு, தமிழையும் மறந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேட்டரில் போய் உட்காந்துருந்தா, சால்ட்டும் பெப்பரும் போட்டிருக்கேன், டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இந்தா அப்படின்னு சொல்லி தமிழில் பேசிட்டு கொடுத்தோம்னா இவர் வேகமாக வெளியே ஒடியாந்துறாரு. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழனை பார்க்குறேன், அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சரி என்கிட்ட பேசிகிட்டே இருக்காத, படம் ஓடிட்டுருக்கு, போய் படத்தை பாரு அப்படின்னு சொன்னோம்னா, அண்ணே நான் எப்படியாவது சினிமாவில் வரணும்னு சொல்லிட்டு தான் டைப் பண்ணிட்டு இருக்கேன், உங்களோட ஒரு டீயாவது சாப்பிடணும்னு சொல்லி தோணுது, எப்போ நீங்கள் கிளம்புவீங்கன்னா, இன்டர்மிஷன் முடிச்சோன்னே கிளம்புவேனா, நானும் வரேனே உங்களோட சேர்ந்து டீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கே டீ கடையில் போய் பேசிகிட்டு இருந்தா,
ஓனருக்கு 2, 3 சினிமாக்காரவங்கள தெரியும். நான் வேணா அவங்கள்ட்ட பேசி பார்க்குறேன். அப்படின்னு சொல்லி நம்ம டேவிட் சொல்லிட்டு அங்கருந்து அமைதியா கிளம்பி போறாரு. நம்ம கிச்சுக்கு பார்த்தீங்கன்னா, அவர பார்க்கவே ஒரு மாரி பாவமா தோணுது. இங்க நம்மளுக்கு சாச்சா வீட்ல காட்டுறாங்க. சாச்சா பார்த்தீங்கன்னா, கன்ன கிளீன் பண்ணிட்டு இருந்தவரு, யாரோ வராங்கன்னு டக்குன்னு மூடி வச்சா, "ஏய் கிச்சு நீதானா? வாடா. இன்னைக்கு நானு அவர பார்த்தேன்." அப்படின்னா, "யாரடா?" "டேவிடனா? ஆனா நம்மளா நெனைக்கிற மாரி இல்லனே. அவர பார்த்தாலே ரொம்பவே பாவமா இருக்குனே." அப்படின்னு சொன்னா, "ஏய் நம்ம பார்க்குற எல்லாரும் நம்ம நெனச்ச மாரியே கிடையாது. அத புரிஞ்சுக்கோ. உன்னை இந்த வழிக்கு கூட்டிட்டே வரக்கூடாதுன்னு நெனச்சேன் கிச்சு." "சாச்சா விடுங்க சாச்சா. அதெல்லாம் நெனைக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போய் தூங்குறாரு. மறுநாள் காலையில அவரோட வீட்டுக்கே அவர தேடி போனோம்னா, "கொழுக்கட்டை சூடா இருக்கு. எடுத்துக்கங்கண்ணா." நம்ம டேவிடு, "இல்ல நான் இன்னும் மேனேஜர்ட்ட ஒரு விஷயத்த பேசல." "ஏண்ணே இது என்ன கொழுக்கட்டை லஞ்சுன்னு சொல்லி நினைச்சீங்களா? வாங்கண்ணே சாப்பிடலாம்." அப்படின்னு சொன்னோம்னா, கொழுக்கட்டைய சாப்பிடும்போது கேட்கிறாரு, "உங்களுக்கு கொழுக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்குமான்னு?" கேட்டா, நம்ம அரவிந்தசாமி பாவம் போல, "எனக்கு தெரியாது." அப்படின்றாரு. இவருக்கு அப்படியே ஒரு மாரி ஆகுது. இவரோட அப்படியே டீ சாப்பிட செய்யன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா பழகுறாரு. அடுத்து கல்யாணிய கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவங்க பறவை இதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு, எல்லாரும் வெளிய போனாலும் 3 பேருமே நல்லா பேசும்போது, நம்ம கல்யாணிட்ட தான் நம்ம அரவிந்தசாமி நல்லா பேசினா, நம்ம கிச்சு சொல்றாரு, "இப்படியே போணுச்சுன்னா, அவர் பூர்வ ஜென்ம கதை வரைக்கும் உன்ட்ட சொல்லிருவாரு போல." அப்படின்னா, "ஓய் உனக்கு என்ன எங்கேயோ புகையுதானா?" "இல்ல இந்த வயசுலயே இவர்ட்ட எல்லா பொண்ணுங்களும் போய் வழிய வழிய பேசுறாங்களே, இவரோட யங் வயசுலலாம் எப்படி இருந்திருப்பாரு மனுஷன்." இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கத, நம்மளுக்கு இவங்களுக்கு வேலை குடுத்தவங்க அங்கங்க இருந்து ஃபோட்டோ எடுத்து, கரெக்ட்டா என்ன பண்றாங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரு பெரிய மால்ல இருக்க சினிமா தியேட்டருக்கு போனா, அந்த இடத்தையே புதுசா பார்க்குற மாரி அப்படியே ஆச்சரியமா ரசிச்சு பார்க்குறாரு. நம்ம டேவிடோட அப்பாவித்தனத்த எல்லாத்தையுமே பார்த்து நம்ம கிச்சுக்கு ஒரு அளவுக்கு மேல டேவிட ரொம்ப புடிச்சு போயிருது. நம்ம கிச்சுக்கு வேலை குடுத்தவங்க மறுபடியும் கூப்பிடுறாங்க. பார்க்கு, பீச்சு, தியேட்டரு எல்லா இடமும் சுத்தியாச்சு. ஏதாவது பிரயோஜனமா இருந்துச்சா? இல்லையா? அப்படின்னு கேட்டா, "இதுவரைக்கும் நீங்க ட்ரை பண்ணீங்களே, உங்களால முடிஞ்சுச்சா? இப்ப நானும் டேவிடும் க்ளோஸு. க்ளோஸ்னா எப்படி ஹாய் சொல்ற அளவுக்கு இல்ல. அவர் என்னைய முழுக்க முழுக்க நம்புற அளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இது டைம் டேபிள் போடுற மாரி உடனே முடிக்க முடியாது. கொஞ்சம் டைம் குடுங்க." அப்படின்னா, "நீ சொல்ற மாரி அவ்வளோ டைம்லாம் டேவிட்க்கு கிடையாது. ஆல்ரெடி அவனுக்கு குடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கே ஒருத்தன சுட்டுட்டு செத்து போயிருந்தேன்னா, இந்த பிரச்சனையே கிடையாது. மக்பூல், பட்டேல கூப்ட்டு டேவிட முடிச்சு விட சொல்லிருங்க." அப்படின்னா, "மேடம் பாவம் மேடம். ரொம்ப அப்பாவியா இருக்காரு. அவர அப்படியே பொழச்சு போடுன்னு சொல்லி விட்டுருங்களேன்னா." "அப்பாவியா? அவனா? கொட்டுனா தான் தேளோட விஷம் தெரியும். சரியா? உன் வேலைய மட்டும் நீ பாருன்னா." அங்க இருக்க இன்னொருத்தர், "மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம்ன்ட்டு." நம்ம கிச்சுட்ட சொல்றாரு, "கிச்சு நம்மளுக்கு கடைசி லாஸ்ட் சான்ஸு. அவர எப்படியாவது பாம்பேலேருந்து பெங்களூர் வரைக்கும் நீ கூட்டிட்டு போ. அந்த தாபா கிட்டக்க போறதுக்குள்ள அவருக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாரு. இல்ல தாபாக்கு போயாவது அவருக்கு ஏதாவது ஞாபகம் வந்துருச்சுன்னா, அவர் பொழச்சுட்டாரு. அவரோட ஞாபகம் மட்டும் இல்ல, அவரோட உயிருமே இப்போ உன் கையில தான் கிச்சு இருக்கு." அப்படின்னு சொன்னா, இங்க கீழ வந்துட்டு சாச்சாட்ட கேட்கிறாரு. அப்படியே கண்ண கலங்கிட்டு, "ஏன் சாச்சா? டேவிட இவங்க எப்படியும் கொன்றுவாங்கல்ல? அவருக்கு ரொம்ப நாள் இல்லைல?" அப்படின்னா, "நான் இதுக்கு தான் கிச்சு மொதயே சொன்னேன். நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்காத வரைக்கும் தான் நம்மளுக்கு நல்லதுன்னு." அப்படின்றாங்க. இங்க நம்ம கல்யாணிட்ட வந்து கண்ணு கலங்கிட்டு இத சொல்றாரு. "இப்ப நீ என்ன தான்டா பண்ண போற? அவருக்கு எப்படியாவது அவர் தான் டேவிடுன்னு ஒரு சின்ன பொறி தட்டினா போதும். இவங்க எவனுமே அவர் கிட்டக்க கூட நெருங்க முடியாது. எப்படியாவது நான் முயற்சி எடுக்கிறேன். டேய் ஒருவேளை அந்த ஞாபகமே வரலைன்னா, நான் அவர்ட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லிருவேன். சொல்லிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்கண்ணே. எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழுங்கண்ணே." அப்படின்னு நானே அவர அனுப்பி விட்டுருவேன்டின்னா, "அடுத்து அப்போ உன் நிலைமை?" அப்படின்னு கேட்டா, அப்படியே கண்ணு கலங்கிட்டு, "பார்த்துக்கலாம் விடு." அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம கல்யாணி கட்டி புடிச்சு கிஸ் அடிச்சுட்டு, அப்படியே என்ஜாய்மெண்ட் தான். இங்க வந்து நம்ம அரவிந்த் சாமிட்ட பேசுறாரு. "அண்ணே கோயம்புத்தூர் வரைக்கும் வேண்டியது இருக்கு. 3 நாள் வண்டி டெலிவரி குடுக்கணும். யாராவது கூட வந்தா நல்லா இருக்கும்னா, கல்யாண கூட்டிட்டு போ." அப்படின்னா, "இல்லண்ணே அவ ரொம்ப பிஸியா. நீங்க வாங்கண்ணே. அப்படியே நம்ம ஊர சுத்தி பார்த்த மாரி இருக்கும். ஒருவேள அந்த ஊர் உங்களுக்கு புடிச்சு போச்சுன்னா, அங்கேயே இருந்துருங்கண்ணே." அப்படின்னா, டக்குன்னு நம்மளுக்கு டேவிட் கேட்கிறாரு, "ஏன் அப்படி சொல்ற? இதான் நம்ம ஊரு." "இல்லண்ணே ஏதோ தோணுச்சுண்ணே. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா அங்கேயே இருந்துருங்கண்ணே." நம்மளுக்கு மறுநாள் காலையில பேக், லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கரெக்ட்டா வந்து நம்ம டேவிட கூப்பிட்டுட்டு இவர் கிளம்புறாரு. போற வழியிலேயே, "அண்ணே ஒரு டீ சாப்பிடுவோமா?" அப்படின்னு ஒரு டீ கடையில நிப்பாட்டிட்டு, அப்படியே ஒரு சாச்சாக்கு ஃபோன் பண்ணா, "டேய் பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே எனக்கு சொல்லிக்கிறேன். பி கேர்ஃபுல் சரியா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, அங்க பார்க்குறாரு நம்ம டேவிட அங்க இருக்க 2, 3 பேர் நின்னு அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க டீ கடையில. அத பார்த்தோனே கிச்சுக்கு ஒரு மாரி ஆயிருச்சு. "அண்ணே வாங்கண்ணே டீ சாப்பிட்டது போதும். கிளம்புவோம்ன்னு" சொல்லிட்டு கரெக்ட்டா கிளம்புறதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா அவங்கள யாரையுமே காணோம். ஆனா இவங்களோட ஆட்கள் ஃபாலோ பண்றாங்கங்கிறத மட்டும் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்மளுக்கு டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு போட்டிருக்காய்ங்க. அது நம்மளுக்கு தனியா ஆள் அரவம் இல்லாத காடு மாரி இருக்கு. அதுக்குள்ள நம்மளுக்கு ஒத்தையடி பாதையில போயிட்டு இருந்தா, "டேய்
எனக்கு எதுவும் நீ போற பாதை சரின்னு சொல்லிட்டு தோணலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் சொன்னா, இவர் பேச்சு குடுக்குறாரு. ஏனே இது தப்பான வழினா இந்த தப்புகள்லாம் நடக்குமே. கள்ளக்கடத்தல், கோல்டு அந்த மாரிலாம் நடக்கிற ஒரு தப்பு. அந்த மாரி வழியா உங்களுக்கு தோணுதானே? அப்படின்னு கேட்டா, ஓ! அப்படியா? அப்படின்றாரு. என்னடா இவர் எதுக்குமே பிடி குடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா, "அண்ணே நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கீங்க. இங்க வாங்கண்ணே. நீங்க கார் ஓட்டுங்கண்ணேன்னா." "டேய் எனக்கு தெரியாதுடாண்ணா. இது ஆட்டோமேட்டிக் வண்டி. ஒண்ணும் கிடையாது. நீங்க ஆக்ஸிலரேட்டர மட்டும் மிதிங்க. ஸ்டீயரிங்க அப்படியே கையில புடிங்க. மீதி எல்லாத்தையும் காரும், கடவுளும் பார்த்துக்குவாங்கன்னு சொன்னா, ஸ்டீயரிங்ல கைய வச்ச உடனேவே இவருக்கு அப்படியே ஒரு மாரி ஆகுது டேவிடுக்கு. அடிச்சு கார ஸ்டார்ட் பண்ணா 120, 140ன்னு ஸ்பீடு அள்ளுது. நம்ம கிச்சுவே மிரண்டு போய் உட்காந்துருக்காரு. கரெக்ட்டா கோவா கிட்டக்க வந்துட்டாங்க. "அண்ணே இந்த ட்ரெஸ்ஸோட கோவாக்குள்ள போனா ஒரு பொண்ணு உங்களையும் பார்க்காது, கூட வர என்னையும் பார்க்காது. ட்ரெஸ்ஸ மாத்துங்க" அப்படின்னு நம்மளுக்கு மாஸா டீ ஷர்ட், ஜீன்ஸையும் போட்டுட்டு நம்ம டேவிட கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. 2 பேருமே கோவால இருக்க ஒரு பாருக்கு வந்தா, அங்கயுமே ஒரு 2, 3 பேர் நின்னு இவர கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கத நம்ம கிச்சன் நோட் பண்றாரு. அங்கருந்து எல்லார்ட்டருந்து தனியா கூட்டிட்டு வந்து இங்க நம்மளுக்கு சரக்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சா, 2 பேரும் மொட்டா குடியா குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கிச்சு, "அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே சூச்சு போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு போனோம்னா, அங்க போற இடத்துல வரிசையில நிக்கிறவங்கள தள்ளி விட்டுட்டோம்னா, இவர போட்டு அடி அடின்னு அடிக்கிறாய்ங்க. நம்ம கிச்சு, "டேய் நான் தான் சாரி கேட்டேன்லடா, சாரி கேட்டேன்லடா, அண்ணே அடிக்கிறாங்கண்ணே, அடிக்கிறாங்கன்னு" சொல்லி கிட்டக்க வந்தா, "ஒண்ணும் இல்லடா உட்காருடா, உட்காருடான்னு" சொன்ன டேவிடு, பாட்டில் எடுத்து அடிக்க வராய்ங்க. டப்புன்னு அம்புட்டு பேரையும் அடிச்சு பறக்க விடுறாரு. நம்ம கிச்சு ஒரு செகண்ட்ல மிரண்டு போய் நிக்கிறாரு. "அண்ணே வேணாம்ண்ணே, இதுக்கு மேல நம்ம இருக்க வேணாம்ண்ணே. அவைங்க லோக்கல் மாஃபியாவா இருப்பாய்ங்க. இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்துண்ணே. வாங்கண்ணே கிளம்பிருவோம்னா." "பொறுடா, மறுபடியும் கொஞ்சோண்டு சரக்கு அடிச்சுட்டு போவோம்" அப்படின்னு மறுபடியும் உட்காந்து சரக்கு அடிக்கிறாரு. நம்ம கிச்சுக்கு போதை அதிகமாயிருச்சு. அப்படியே அங்க பீச்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "டேய் சொன்னா கேளுடா, குடிச்சிட்டு கடலுக்குள்ள போகாதடான்னு" கூட்டிட்டு வந்து கரையில உட்கார வச்சா, "அண்ணே நீ வாண்ணே இங்க, வாண்ணேன்னு" சொல்லி கத்துனவரு, "தாவூத்" அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே நம்மளுக்கு டேவிட் மிரண்டு போய் திரும்பி பார்க்குறாரு. "ஆமா, என்ன சொன்ன? நீ இப்ப என்ன சொல்லி என்னைய கூப்பிட்டேன்னா?" "நம்ம அசைனரு உன்னைய அப்படித்தான் கூப்பிடுவாராமே, தாவூத்" அப்படின்னு சொல்லிட்டு. "யார் நீ? என்ன சொல்ற? என்ன சொல்றன்னு?" சொல்லி கேட்கும்போது, நம்ம ஆள் அப்படியே போதையில மட்ட. மறுநாள் காலையில எதுவுமே தெரியாம நம்ம கிச்சு எந்திரிக்கிறாரு. நம்ம டேவிட் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கார்ட்ட நின்னுட்டு இருந்தா, மணி ஆயிருச்சு. "சீக்கிரம் கிளம்பி வான்னு" சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கும்போது, டக்குன்னு கேட்குறாரு, "தாவூத் யாரு?" நம்மளுக்கு கிச்சு மிரண்டு போயிறாரு. "என்னண்ணே சொல்றீங்கன்னா?" "அசைனர் யாரு? தாவூத் யாருன்னா?" "அண்ணே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சாண்ணா? நீ தானடா நேத்து குடிச்சிட்டு உளறுன. உண்மைய சொல்றா. நீ யாருடா? நீ எதுக்குடா என்னைய தேடி வந்தன்னு?" கேட்டா, நம்ம கிச்சுக்கு கை கால்லாம் வெட வெட வெடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருது. "அண்ணே அது அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறப்ப, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன பார்த்தேன் இல்லையா? அவன் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டரு. அவன் தானே சொன்னான், உங்க பேரு டேவிடு, தாவூதுன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அசைனர்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் பெரிய பிசினஸ் மேனு" அப்படின்னு சொல்லிட்டு. "அத வச்சு தானே குடிச்சிட்டு ஏதோ உங்கள்ட்ட உளறிட்டேனே, அவ்வளோதானே. நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்கண்ணா. அமைதியா வண்டி எடு" அப்படின்னு அப்படியே டென்ஷனா உட்காந்துருக்காரு நம்ம டேவிடு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு டோல்கேட்ல போலீஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கிச்சுவோட கார வந்து கரெக்ட்டா திறக்க சொல்லிட்டு, நம்ம டேவிட்ட்ட நின்னு, "ஹலோ யாரு நீ? பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா, நம்ம டேவிட் அப்படியே அவன முறைச்சு பார்க்குற மாரி காமிச்சா, அங்க இருக்க போலீஸ் வேகமா வந்து, "சார் சார் ஒண்ணும் இல்ல. சாரி சாரி. நீங்க கிளம்பலாம்" அப்படின்னு சொன்னா, நம்ம கிச்சுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க கார மட்டும் அனுப்பி விட்டாங்க. நம்ம கிச்சு கேட்குறாரு, "ஏண்ணே இந்த சைடு அடிக்கடி வந்திருப்பீங்க போலயேண்ணா?" "எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றேன்ல. அதுக்கு மீறி வேணா உன்னோட ஃப்ரெண்டு அந்த ரிப்போர்ட்டரு அவனுக்கு வேணா ஃபோன் அடி. நீ தெரிஞ்சுக்கோ, எனக்கும் தெரியிற மாரி சொல்லுனா." நம்மளுக்கு டேவிட் விடாம அதையே யோசிச்சுட்டு இருக்காரு. ஆமா அசைனர் இறந்துட்டாரு. தாவூதுன்னு கூப்பிடுவாருங்கிறத அதையே நினைச்சுக்கிட்டே வந்தவரு, "நீ உடனே வண்டிய திருப்பு. நம்ம மும்பைக்கு போணும்" அப்படின்னா, "அண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. நம்மளுக்கு நேரா போய் வண்டிய குடுத்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போவோம்னே. இல்லன்னா பிரச்சனை ஆயிரும்னேன்னா." "சரி, அப்போ ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டுக்கு உடனே ஃபோன் அடின்னா." "இல்லண்ணே அவன் கல்லுவோட ஃப்ரெண்டு. நானு எப்படியாவது நம்பராவது ட்ரை பண்றேனே. எனக்கு தெரியாது. ஒண்ணு நம்பர வாங்கு. இல்லையா நீ உடனே மும்பைக்கு திருப்புனா." "அண்ணே ப்ளீஸ்ண்ணே, கோச்சுக்காதீங்கண்ணே" அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு, நம்மளுக்கு ஃபோன்ல சுத்தமா டவரே இல்ல. பயந்து போயிட்டு நம்மளுக்கு கல்யாணிக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. "எனக்கு தெரிஞ்சு இவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த 25,00,000 வாங்க நான் உயிரோட இருப்பேனானே தெரியல. எப்படியாவது நீயாவது வாங்கிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடு" அப்படின்னு கண்ணு கலங்கிட்டு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்பி விடுறாரு. அப்படியே கொஞ்ச தூரம் அவுட்டருக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, "அண்ணே இந்த பிஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார நிப்பாட்டிட்டு, கரெக்ட்டா யூரின் பாஸ் பண்ண போனா, நம்மளுக்கு சல்லுன்னு மழை பெய்யுது. டக்குனு பின்னாடி திரும்பி பார்த்தா, நம்ம டேவிடு கொடைய புடிச்சிட்டு வந்து கிச்சுக்கு நிக்கிறாரு. நம்ம கிச்சுக்கு ஒரு மாரி ஆயிட்டு, "ச்சே! நம்ம தான் தப்பா நெனச்சுட்டோம்" அப்படிங்கிற மாரி, "வாங்கண்ணே கிளம்பலான்னு" சொல்லிட்டு அப்படியே கார்ல கிளம்பி போயிட்டு இருந்தா,
ஆமாம், உன் ஃப்ரெண்டு அந்த ரிப்போர்ட்டர்னா, அண்ணே இல்லண்ணே, இன்னும் நம்பர் கிடைக்கல என்னன்னா, இல்ல அந்த அசைனர் செத்துட்டாருண்ணா சொன்னா, ஆ ஆமாண்ணே அப்படித்தானே சொன்ன மாரி ஞாபகம் இருக்குண்ணா. இல்ல அந்த அசைனர் சாகல. அப்படின்னா என்னண்ணே சொல்றீங்க நீங்க? ஆமா, அந்த அசைனர் சாகல. நான் தான் அந்த அசைனர். அப்படின்னு சொன்ன செகண்டுக்கு நம்ம கிச்சுக்கு வண்டிய சல்லுன்னு அங்கிட்டு இங்கிட்டு உழட்டி ஒரு ஓரத்துல போய் மிரண்டு போய் நிப்பாட்டுறாரு. இவருக்கு அப்படியே கார நிப்பாட்டிட்டு இறங்குனா கை கால்லாம் வெட 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 நடுங்குது. என்ன பண்றதுன்னே தெரியாம, இவங்களுக்கு அந்த ஜாப் குடுத்த அந்த லேடிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. "என் கூட யார அனுப்புனீங்க? சொல்லுங்க." அப்படின்னா, "என்ன ஆச்சு கிச்சு? என்ன பிரச்சனைன்னா, மரியாதையா உண்மைய சொல்லு. என் கூட அனுப்புனியே, அவர் தான் அசைனரான்னு?" கேட்டா, "அவரே சொன்னாரா? வேற என்ன சொன்னாரு? கோல்டு எங்க இருக்குன்னு ஏதாவது சொன்னாருன்னா?" "அப்ப உனக்கு தெரிஞ்சே தான் அனுப்பியிருக்க. என்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல." அப்படின்னு கேட்டா, "அன்னைக்கு ஷூட் அவுட்ல இறந்து போனது தான் டேவிடு. அசைனர் தான் உயிரோட இருந்தாரு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அசைனருக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் தான் டேவிடுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு காரணம் டேவிட் இறந்து போனத அவரால தாங்க முடியாம இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா, நம்ம அசைனருக்கு டேவிட்னா அவ்வளோ உயிரு. ஒருவேள நாங்க அந்த உண்மைய உன்ட்ட சொல்லியிருந்தா, இப்ப எப்படி நடுங்குறியோ, அதே மாரி தான் அப்பயும் நடுங்கியிருப்ப. ஆனா, யாருமே சாதிக்க முடியாத விஷயத்த நீ சாதிச்சிருக்க கிச்சு. எப்படியாவது நீ அந்த ஷூட் அவுட் நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் எல்லாமே தானாவே சரியாயிடும்." அப்படின்னு சொன்னா, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கதர்றாரு. ஒரே ஒரு விஷயம் தான். "உனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு சாச்சா ஆல்ரெடி சொன்னாரு. உங்க 2 பேருக்கு தேவையான விசா எல்லாத்தையுமே நானே ரெடி பண்றேன். 25,00,000 35,00,000 நான் தரேன். நீ அந்த இடத்துக்கு மட்டும் அவர கூட்டிட்டு போ." அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம சாச்சாக்கு ஃபோன் அடிக்கிறாரு. "ஏன் சாச்சா, என் கூட வந்தது தான் அசைனாரானா?" "அது இல்லடா, உன்ட்ட சொல்ல வேணாம். சொன்னா நீ பயப்படுவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கண்ணா." "நீங்களாவது ஒரு வார்த்தை என்ட்ட சொல்லியிருக்கலாம்ல சாச்சா." அப்படின்னு அழுகுறாரு. "டேய் விட்றா கிச்சு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன ஃபாரின் போறதுக்கு பணம் தானே, எங்கிட்டாவது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த வேலைய அப்படியே தூக்கி போட்டுட்டு வாடா, நான் இருக்கேன்டா." அப்படின்னா, "இல்ல சாச்சா, பணம்லாம் பிரச்சனை இல்ல. இன்னொரு 10,00,000 சேர்த்தே தரேன்." அப்படின்னு சொல்லிட்டாங்க சாச்சா. "அந்த ஷூட் அவுட் நடந்த இடத்துக்கு மட்டும் என்னைய கூட்டிட்டு போ சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் சாச்சான்னா." "டேய் உனக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்கடான்னா." "ஒண்ணும் பிரச்சனை இல்ல சாச்சா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட் அவுட் நடந்த உடுப்பி ஹோட்டலுக்கு போறாரு. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ட்விஸ்ட் இல்ல நண்பா. இதுக்கு மேல தான் ரியலான ட்விஸ்ட்டே இருக்கு. அங்க நம்மளுக்கு அசைனர இறக்கி விட்டோம்னா, நம்ம அரவிந்தசாமி அந்த இடத்த ஃபுல்லாவே அப்படியே ஒரு மாரி சுத்தி பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு ஏதேதோ அன்னைக்கு நடந்த பாம் பிளாஸ்ட் அடிச்சது, செஞ்சது, இவர் ரத்த கலரியா நம்மளுக்கு காமிச்ச ஃபர்ஸ்ட் சீன் எல்லாமே அப்படியே நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அங்க இருக்க டீ கடையில போய் டீ கேட்க போனா, அதுக்குள்ள அந்த அம்மா 2 டீய போட்டு கையில குடுத்துட்டாங்க. அத இங்க கொண்டு வந்து குடுத்தா, அண்ணேன்னவரு இப்ப டக்குன்னு, "சார் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துருச்சா சார்?" அப்படின்னு கேட்டா, டக்குன்னு அவர் திருப்பிட்டு கேட்கிறாரு, "உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா?" "சார் எனக்கு என்ன கேட்குறீங்கன்னு புரியல." "தாவூது உன்னைய தான்டா கேட்கிறேன். உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா?" அப்படின்றாரு. "சார் என்ன சார் பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்கீங்கன்னா?" "ஆமான்டா, பைத்தியம் தான். உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணுங்கிறதுக்காக ஒரு நாடகத்த போட்டு, உனக்கே தெரியாம உன்ன இவ்வளவு தூரம் நான் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் பாத்தியா? நான் பைத்தியம் தான்டா." நம்ம கிச்சு அப்படியே மிரண்டு போயிறாரு. "சார் நாடகம் தான் சார், ஒத்துக்கிறேன் சார். காசுக்காக இப்படி நான் செஞ்சுட்டேன் சார். என்னை இப்படி காசு குடுத்து பண்ண சொல்லி சொன்னாங்க சார். நான் இங்கேருந்து எப்படியாவது ஓடி போயிடுறேன் சார். தயவுசெய்து நீங்களும் இருக்காதீங்க. நீங்களுமே போயிருங்க சார். உங்கள ஏதோ பெருசா பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க சார். வேற எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போயிருங்க சார்ன்னா." நம்ம அசைனரு ஒரே அடி அடிச்சு புடுறாரு. அடிச்சுட்டு சொல்றாரு, "என்னை இந்த இடத்துல சுட்டுக் கொல்ல திட்டம் போட்டு குடுத்ததே நீதாங்கிறது அன்னைக்கு என் கையால அட்டிகாவோட ஆள்க ரத்தத்துல சாகறதுக்கு முன்னாடி சொல்லும்போதே, நான் இதே இடத்துல செத்துட்டேன்டா தாவூது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான்டா தெரியணும். நீ ஏன் என்னை இப்படி பண்ண? பணத்துக்காக கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்ட. என் இடத்துக்காகவும் பண்ணியிருக்க மாட்ட. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுன அப்படிங்கிறத மட்டும் எனக்கு தெரியணும்டா தாவூது. தயவு செய்து சொல்றா. நீ உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணியிருக்கேனா, கண்டிப்பா என்னைய உன் அண்ணனா நீ நினைச்சு பழகலடா." அப்படியே கண்ணு கலங்கிட்டு இவர் பேசுறாரு. நம்ம கிச்சுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம நின்னுட்டு இருந்தோம்னா, அங்க வரிசையா கார் வருது. அங்க கார் வந்தா, அதுலருந்து நம்மளுக்கு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அடியாட்களா இறங்குறாங்க. எல்லாரும் கைய கட்டிட்டு நிக்கிறாங்க. அடுத்து பின்னாடி கார்ல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வேலை குடுத்தவங்க வராங்க. அவங்கள பார்த்தோனே இவரு, "அண்ணே நான் தான் சொன்னேன்லண்ணே, நானா இத செய்யலண்ணே. இந்த அவங்க தானே பணம் குடுக்குறேன், இந்த வேலையெல்லாம் செய்யுன்னு சொன்னாங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே என்னைய நம்புங்கண்ணே." அப்படின்னு சொன்னோம்னா, அந்த லேடி நேரா கிட்டக்க வந்தவங்க, நம்ம கிச்சுவ பார்த்துட்டு, "டேவிட் உன் டைம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க." நம்மளுக்கு கிச்சு தான் டேவிடுங்கிறதையே இப்பதான் நம்மளுக்கு சொல்றாங்க. இவர் அப்படியே பழசெல்லாம் நெனச்சு பார்க்குறாரு. இவர சந்திச்சது, செஞ்சது இவர அறியாமயே ஏன் அவர் மேல இவ்வளோ பாசம் வந்துச்சு, செஞ்சுச்சு அப்படிங்கிறத. அத விட பெரிய ட்விஸ்ட்டு பின்னாடி அடுத்த கார்ல வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாச்சா.
சாச்சாவை பார்த்தோன்னே, "சாச்சா ப்ளீஸ் சாச்சா, இங்க சொல்லுங்க சாச்சா, நான் தான் கிச்சுன்னு" சொல்லிட்டு இவங்க டேவிட்ன்னு என்னென்னமோ சொல்றாங்கன்னா, நம்ம அசைனர் அப்படியே தலையாட்டுறாரு. நம்மளுக்கு சாச்சா சொன்ன டயலாக் தான் ஞாபகம் வருது. "நம்ம நெனைக்கிற யாரும் நம்ம நெனைக்கிற மாரி இல்ல" அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி நம்மளுக்கு கல்யாணி இறங்கி வராங்க. வந்த உடனே நேரா நம்மளுக்கு அசைனர் கிட்டக்க போயி அவரோட செயினு, வாட்செல்லாம் குடுத்தோம்னா, இவர் என்ன நடக்குதுன்னே புரியாம அப்படியே கண்ணு கலங்கி நிக்கிறாரு. நம்ம டேவிட்ங்கிற கிச்சு அவங்க லவ் பண்ணது, முத்தம் குடுத்தது, கொஞ்சினது எல்லாத்தையும் நெனச்சு பார்க்குறாரு. அப்ப எல்லாமே பொய்யா? அப்படின்னு நம்ம அசைனர் சொல்றாரு. "இதுக்கு மேல இங்க வெயிட் பண்ண வேணாம். இது எல்லாத்தையும் எங்க ஆரம்பிச்சுச்சோ, அங்கேயே போய் முடிச்சுருவோம். பெங்களூருக்கு வண்டிய விடுங்கடான்னு" சொல்லிட்டு, கரெக்ட்டா கார்ல எல்லாரும் கெளம்புறாங்க. நம்ம அசைனர் பக்கத்திலேயே நம்ம டேவிட உட்கார வச்சா, இவருக்கு கை கால்லாம் பெட பெடன்னு நடுங்குது. நம்ம அசைனர் வேக வேகமா பேக்லேருந்து கன்னெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கிறாரு. "ஒருவேள நீங்க சொல்ற மாரி, நீங்க தேடுற ஆள் தான் நான் அப்படின்னா, அப்ப அந்த கிச்சுங்கிறது யாரு?" அப்படின்னு கேட்டா, "நீ வாழணும்னு நெனச்ச கனவா இருக்கலாம்." இவங்க கார் நேரா பெங்களூருக்கு போறப்பயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு 2 கார் இவங்களோட ஜாயின் ஆயிக்குது. முன்னாடி இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா, பெரிய மிஷின் கன்னோடயே இருக்கு. நேரா இவங்க ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. கன்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா, சட 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 சடன்னு நம்ம கைதி பட கன்னு மாரி அம்புட்டு பேரையும் அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு உள்ள போகுது. உள்ள போய் கார நிப்பாட்டிட்டு இறங்குனா, மொத்தமா ஒரு 100 பேருக்கு மேல அங்க கன்னோட நிக்கிறாய்ங்க. பயங்கரமான கன் ஃபைட் நடந்தா, இங்க ஸ்ரீதரன் தாதாவா இருக்கட்டும், கல்யாணியா இருக்கட்டும், கல்யாணில மிரட்டி விட்டாங்க ஷூட் அவுட்ல. இவர் அப்படியே பாவம் போல நின்னு பார்க்குறாரு. என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த கன் சவுண்ட் எல்லாம் கேட்க கேட்க இவருக்கு அப்படியே ஒரு மாரி ஆகுது. அப்படியே இவருக்கு ஏதோ ஒரு மாரி ஞாபகம் வந்தா, அப்பதான் காமிக்கிறாங்க, இவரோட தலையில தான் புல்லட் பட்டு அந்த புல்லட்ட எடுத்திருப்பாங்க. அதே மாரி என்னென்னமோ இவர டார்ச்சர் குடுத்துருக்காங்க. ஆனா, இவருக்கு பழசு எல்லாமே மறந்து போயிருச்சு அப்படிங்கிறத மட்டும் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு, உள்ள கடைசியா போனா, உள்ள இருக்கது நம்ம ஜாக்கி ஷெராஃப். அவர் அப்படியே பீச்லேருந்து வந்த உடனே, "அசைனார் நல்லா இருக்கியா? வா, வா, வா உட்காரு" அப்படின்ட்டு, அடுத்து "ஸ்ரீதரன் தாதா, நீங்க நல்லா இருக்கீங்களா?" அடுத்து நம்ம கிச்சுவ பார்த்துட்டு, "ஹே தாவூத், என்னம்மா உன்னைய உயிரோட வச்சுட்டு அவன் சுத்திக்கிட்டு இருக்கான்? 17 வயசுல என்ட்ட ஒரு சின்ன பையனா வந்தான். எனக்கு பீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அவன் இப்ப எனக்கே எதிரா எவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிறான் தெரியுமா? நீ அவ்வளவு குண்ட தின்னுட்டும் உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேவே நான் மறுபடியும் தோத்துட்டேனோன்னு நினைச்சேன் அசைனர். ஆனா எப்ப நீ பாசமா பொத்தி பொத்தி வளர்த்தியோ, அவன் உன்னைய விட்டுட்டு என்னைய தேடி வந்தானோ, அப்பவே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல இருக்க கத்தி எடுத்துட்டு அப்படியே அவர் கழுத்துல குத்தி துண்டா கழுத்தை எடுக்கிறாரு. நம்ம டேவிட் இத பார்த்துட்டு அப்படியே கை கால்லாம் ஒரு மாரி நடுங்கி போய் அப்படியே கண்ண மூடிக்கிறாரு. இங்க மொத்தத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அங்க ஒரு ட்ரக்ல இருந்து ஒரு வேன இறக்குனா, அந்த மஞ்ச கலர் வேன் ஃபுல்லாவே சுத்தி புல்லட்டா இருக்கு. அத பார்த்த உடனேவே நம்ம அசைனர் கேட்கிறாரு, "தாவூத், இந்த வேன பார்த்தா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு கேட்டா, அவர் கண்ணு கலங்கிட்டு, "உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் வரல" அப்படின்னு சொன்னா, நம்ம கல்யாணிட்ட கண்ண காமிச்சு, "ம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைனர் அங்கருந்து கிளம்புறாரு. "சாப், ஒரு நிமிஷம். நான் உங்கள எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தேன்?" அப்படின்னு கேட்டா, நம்ம அசைனர் கண்ணு கலங்கிட்டு சொல்றாரு, "அண்ணேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன்." சொல்லிட்டு அங்கருந்து கார்ல ஏறி கிளம்பிட்டாரு. நம்ம கல்யாணி கண்ண தூக்கி நெத்தி பொட்டுல வச்சோம்னா, "போ அங்கிட்டு" அப்படின்னு சொல்லும்போது, சுடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, "உண்மையிலே நான் தான் டேவிடா?" "ஆமா" அப்படின்னு கல்யாணி சொன்னா, அப்படியே கண்ண மூடி ஏதாவது ஞாபகம் வருதான்னு ரொம்ப ஆழமா நம்ம டேவிட் யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம கல்யாணிட்ட அவர் சொன்ன வார்த்தை மறுபடியும் அவருக்கே சொல்லிக்கிறாரு. நம்ம டேவிடுக்கு ஒரு பொறி தட்டுனுச்சுனாலும் சரி, அவன கிட்டக்க கூட யாரும் நெருங்க முடியாதுன்னு சொல்லி செகண்ட்ல இவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. நம்மளுக்கு கையில வச்சிருந்த கோட்ட தூக்கி போட்டுட்டு நம்ம கல்யாணிட்ட இருந்து கன்ன புடுங்கி சுத்தி 30 பேர் இருக்காய்ங்க. சர மாரியா சுடுறாரு. நம்ம கல்யாணி எல்லாம் அடிச்சு பறக்க விட்டோம்னா, செமையான ஃபைட் சீனு. மாஸா எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு, லாஸ்ட்டா நம்ம கல்யாணிய கால்ல சுட்டுருப்பாரு. அவங்கள அப்படியே தூக்கி பிடிச்சு நச்சுன்னு ஒரு லிப் கிஸ் அடிச்சா, அவங்க அப்பாடியா நம்மள விட்டுட்டான்டான்னு நினைக்கும்போது, லிப் கிஸ் அடிச்சுட்டு இருந்தவரு டப்பு டப்பு டப்புன்னு அப்படியே அவங்கள சுட்டு போட்டு தள்ளிட்டாரு. அந்த மஞ்ச கலர் வேன்ல ஏறி உட்கார்ந்தோம்னா, ஸ்டீரிங்க புடிச்சோனே இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. யாரோ ஒரு லேடீஸு இவங்க கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. என் புருஷன் சொல்லிட்டு இருக்கான்ல, அவன் இதுக்கு மேல உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த தடவ அசைனார் பெங்களூர்லேருந்து உயிரோட திரும்ப மாட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ராமிஸ் பண்ணி குடுத்தத நெனச்சு பார்க்குறாரு.
இங்கே இவர் வண்டி எடுத்துட்டு நம்ம அஜய்னரை கொல்லணும்னு கிளம்புறாரு. அதே சமயம் அஜய்னர் இவரோட வரும்போது கார்ல சந்தோஷமா இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. அப்படியே நம்மளுக்கு இந்த பார்ட்டை முடிக்கிறாங்க நண்பா. இந்த பார்ட்டோட சாப்டர் 1ம் சாப்டர் 3யும் பாக்கி இருக்குங்கிறத மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததா நம்மளுக்கு சாப்டர் 1 ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் சாப்டர் 3 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன் நண்பா. ஏன்னா சாப்டர் 1ல தான் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஷெராஃப் யாரு, நம்ம தாவூது எப்படி நம்ம அஜய்னர்ட்ட வந்து சேர்ந்தாரு, இவர் யாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, ஏன் நம்மளுக்கு அஜய்னரை கொல்லணும்னு சொல்லி துடிக்கிறாரு, அப்படிங்கிற எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீரதீர சூரனுக்கு முன்னாடியே இந்த படம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் 2 ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த 2 படம் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பட்டூஸ்.